ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல், அதாவது ஆர்சிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பண்டிஸ் ட்ரைனிங்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கில் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் நார்த்தன் ரயில்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நியூ டெல்லின்னு சொல்லிட்டு. வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.rrcnr.org அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்கேஜ்மெண்ட் ஆஃப் 4096 அப்பண்டிஸ் அண்டர் த அப்பண்டிஸ் ஆக்ட் 1961 ஓவர் நார்த்தன் ரயில்வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4096 அப்பண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைனிங் வேகன்சி இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் அண்டு desirous candidates for engagement of Act Apprentice under the Apprentice Act 1961 for imparting training at various divisions unit workshop over Northern Railway அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ரீட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் திஸ் நோட்டிஃபிகேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் என்ஷூர் தட் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை பிஃபோர் ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் advised in their own interest to submit online application much before the closing date அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடி வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 16/8/2024 ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16/9/2024 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டிஸ்பிளே ஆஃப் மெரிட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2024 வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் லிஸ்ட் வந்து வெளியேறதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது த கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் பாஸ்டு எஸ்எஸ்சி மெட்ரிகுலேஷன் 10th கிளாஸ் எக்ஸாமினேஷன் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் வித் மினிமம் 50% மார்க் அப்படின்னு எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நோட் அப்படின்னும் போது த கேண்டிடேட் ஷுட் ஹாவ் ஆல்ரெடி பாஸ்டு த ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் ஆன் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த அப்ளிகண்ட் whose எஸ்எஸ்சி மெட்ரிகுலேஷன் 10th அண்ட் ஐடிஐ ரிசல்ட்ஸ் ஆர் awaited as ஆன் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கோட் இந்த டேட்டில் வந்து யாராவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங் பண்ணியிருந்தாலும் இல்லை பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் ஆன் க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஸோ அதாவது 16/9/2024 அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த க்ளோசிங் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் வந்து எலிஜிபிலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது the candidate should have completed 15 years of age and should not have completed 24 years of age as on 16/9/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 16/9/2024 அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 15 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 24 வயசு கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸபிள் பை 5 years in the SC/ST candidates, 3 years in the OBC candidates அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. த பர்சன் வித் டிசபிலிட்டி அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டு பை 10 years அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலாக்ஸபிள் பை அப் டு அடிஷ்னல் 10 years ஃபார் எக்ஸர்வீஸ் மேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா தான். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா த்ரூ ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்சி வில் நாட் அக்செப்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் இன் கேஷ், செக், மணி ஆர்டர், ஐபிஓ, டிமாண்ட் டிராஃப்ட், சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்பு இந்த மாதிரி நீங்கள் எதனா கொடுத்தீங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபீ இஸ் ரெக்வயர்டு டு பி பெய்டு பை SC/ST
பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னும் போது எ ப்ரொசீஜர் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் கேண்டிடேட் வில் பிஎஸ் அண்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீனிங் அண்டு செக்யூரிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன் தேர் வில் பி நோ ரிட்டன் டெஸ்ட் ஆஃப் வைவா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணீங்க. அதே மாதிரி கால்குலேஷன் மார்க் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் அண்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. அதாவது ஃபார் டிஃப்ரெண்ட் ஏபிள் அப்ளிகன்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி த மேக்ஸிமம் டிசபிலிட்டி இஸ் டீட்டெயில் கேட்டகரி வைஸ் அண்டு ட்ரேட் வைஸ் அண்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லொகோமோட்டர் டிசபிலிட்டி இருந்தாக்கா அவங்க வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிட்டர் அண்ட் டர்னருக்கு, அதேமாதிரி வந்து வெல்டருக்கு, எலக்ட்ரிஷியனுக்கு, மிஷினிஸ்ட்டுக்கு, பெயிண்டர், ஜென்ரல், கார்பெண்டருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து கோத்ரூ பண்ணிங்க. அதேமாதிரி விஷுவலி இம்பேர்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிங்க. ஹியரிங் இம்பேர்டும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாமே ஒரு முறை கோத்ரூ பண்ணிங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடு ஃபார் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளிக் ஆன் த லிங்க் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஆக்ட் அப்பண்டிஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டு கேண்டிடேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாகின் பண்ணி கேண்டிடேட் டேஷ்போர்டுக்கு போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் பே ஆன்லைன் ஃபீஸு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்லோட் ஆல் ரெக்கவர்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்க்ளோஸ் டு பி அப்லோடு வித் த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத இங்கே கீழே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணிங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்கணும். அது வந்து உங்களுடைய மெட்ரிகுலேஷன் 10th மார்க் ஷீட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ப்ரூஃப் ஆஃப் எசென்ஷியல் எஜுகேஷனுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேட்டட் ஐடி மார்க் ஷீட் வந்து நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை என்சிவிடி எஸ்சிவிடி மார்க் ஷீட் வந்து நீங்கள் கொடுக்கணும். கேண்டிடேட் பிலாங்கிங் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அதை கொடுக்கணும். டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் இருந்ததுனாக்கா அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஸ்லாட் இல்லைன்றதை நீங்கள் இதில் செக் பண்ணிங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் 16/9/2024 நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.